ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு குட்டி ஸ்டோரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வந்துடும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கை வச்சு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத. கார்த்திக் தீபாவுடைய மேரேஜ் சூப்பராக நடக்க இருக்குது. இவங்களுடைய மேரேஜ் நல்லபடியாக ஒரு பக்கம் நடக்க இருந்தாலும் இந்த ரம்யா சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணி இவங்களுடைய மேரேஜை நிறுத்த தான் பார்ப்பாங்க. நிறுத்தது மட்டும் இல்லாமல் தீபாவுடைய இடத்துல ரம்யா வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தாட். இன்னொரு பக்கம் நாச்சியாருடைய உசுருக்கு ஆபத்து இருக்குது. கார்த்திக் தீபாவுடைய கல்யாணம் நடக்க போகிறதுனால, அதனால் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய பையனுடைய சந்தோஷம்தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை கூட அவங்க பார்க்காம தன்னோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க நாச்சியார். இன்னொரு பக்கம் ரம்யாவுடைய உண்மையான முகம் தெரிஞ்சு ரம்யாவுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, நாச்சியார்கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கும் வயசாகிட்டே இருக்குது, நீங்கள் தான் ஒரு நல்ல வரனாக பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவும் என்னோட பொண்ணு தான், அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், கண்டிப்பாக சீக்கிரமே ஒரு பையனை பார்த்து ரம்யாவுக்கு கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு பையன் பார்த்துருக்காங்க. அந்த பையனை வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்கிறாங்க அடுத்த நாள். ஸோ அந்த பையனை நம்ம ரம்யா எப்படியாச்சும் அந்த பையன்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நம்பரை வாங்கி, அதாவது பொண்ணு பார்ப்பாங்க இல்லையா எல்லாருக்குமே புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய நம்பரை வாங்கி அந்த மாப்பிள்ளைக்கிட்ட பேசுகிறாங்க நம்ம ரம்யா. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி என்னை பொண்ணு பார்க்க வர போகிறதா சொல்லியிருந்தாங்க, பட் எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. நீங்கள் இங்கே என்னை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? நானே உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினச்சேன், என்னன்னு பார்க்குறீங்களா? எனக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லைங்க. எப்படியோ நம்ம 2 பேருக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, ரொம்ப நல்லதாக போயிடுச்சு, ஒருத்தர் பார்த்துக்கும்போது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க பிரபு. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் கண்டிப்பாக இவங்களுக்கு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு முடிவில் இருக்கார். நம்ம நாச்சியார் கார்த்திக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க. எப்படியாச்சும் கண்டிப்பாக மாப்பிள்ளை ரம்யாவை பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல போகிறாரு. அந்த மாதிரி தான் சீனை கொண்டு போக போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.